6 வருஷம் ஆகுது சார். இன்ன வரைக்கும் எனக்கு அந்த வேறு எந்த தாட்டுமே இல்லை. நான் அவங்களுக்கு செய்கிறதா நினச்சி ஒன்றும் இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். எல்லாம் உடம்பு ஃபுல்லாக எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என் காலையில் எழுந்தால் எங்கள் ஒய்ஃபுக்கு மனைவியே துணின்ட்டு ஏதோ டேட்டாலாம் போட்டிருப்பேன். இது பெருமைக்கு போடல, என்னை யாரும் நான் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, என்னை யாரும் அந்த மாதிரி நினைக்கக்கூடாதுன்ட்டு பிடிச்சது எல்லாமே இப்போ வரைக்கும் வாங்கி சும்மா வச்சுட்ருக்கேன். அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அவங்க கேட்ட ட்ரெஸ்லேருந்து எனக்கு அப்போ எது வாங்கி தர முடியலையோ அந்த ட்ரெஸ்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கி சும்மா வீட்டில் ஷோக்கு அடுக்கி வச்சுட்ருக்கேன் சார். ஒரு வாட்டி என்கிட்ட கனவுல வந்து நான் உங்கள் ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்பேம்மா அப்படின்னு எனக்கு கனவு வந்துருச்சு. அன்றைக்கி நான் ரொம்ப அழுதேன். நான் அழுதா அது என் கனவுல வரதில்லைன்ட்டு என் கனவுலேயே சுத்தமாக வரதில்லை சார். ஆனால் அது என்னை பார்க்குது, என்னை பேசுதுன்றதை நானே இமேஜிங் பண்ணி நான் உணர்ந்துப்பேன். அந்த ஒரு விஷயத்தையும் எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்லிப்பேன், என்னை யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் ஒரு அம்மா ஒரு அப்பா தான். ஒரு அம்மா உங்கள் அம்மா இல்லைன்னா இன்னொரு அம்மாவை நீங்கள் போய் அம்மானு கூப்பிட்டாலும் அம்மா ஆகாது. அதே மாதிரி என் மனைவி எனக்கு அவங்க மட்டும்தான் மனைவி. என்னை வேற ஒரு பொண்ணு ஏற்றுக்கணும்னு சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியாது. இப்போ நெஞ்சில் டாட்டுக்கு போட்டிருந்தீங்கல்ல, இருக்கு சார். அதுவுமே அவங்களுக்காக போட்டதுதானா? அவங்க ஃபோட்டோ தான் சார். ஆக்சுவலாக நிறைய நேரங்களில் சொல்லுவாங்க, காதலில் வந்து பெண் தான் என்னைக்கு ஓங்கியே இருப்பாங்க, பெண் மாதிரி ஆனால் லவ் பண்ணவே முடியாதுன்னு. அவர் எல்லாத்தையும் உடஸ்டாப்ல எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் ஒருத்தர்